இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு செலுத்த வேண்டிய மாலை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்றைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ தினம். நம்முடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்க இன்றைய தினம் சிவ வழிபாடு மிக மிக அவசியம். உங்களுடைய வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, திருமணம் நடக்கவில்லை, வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, அவமான பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று நந்திகேஸ்வரருக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலை சார்த்த வேண்டும். இந்த அருகம்புல் சர்வ ரோக நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருள். பிரதோஷம் என்றாலே வில்வ இலையை கட்டிதான் எம்பெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் மாலையாக அணிவிப்பார்கள். ஆனால் நந்திகேஸ்வரருக்கு இந்த அருகம்புல் மாலை அதைவிட பல மடங்கு சிறப்பானது. 2 அல்லது 3 கட்டு அருகம்புல் வாங்கிக்கோங்கோ. ஒரு மஞ்சள் நிற நூலில் இந்த அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைத்து மாலையாக உங்கள் கையால் கட்ட வேண்டும். பூ கட்டுவது போலவே கட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைத்து கொண்டே இந்த மாலையை கட்டுங்கள். பிரதோஷ நேரத்தில் முதலில் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அப்போது நந்தி பகவானிடம் வேண்டிக் கொண்டு இந்த மாலையை அர்ச்சகரிடம் கொடுங்கள். அது நந்தி பகவானுக்கு செலுத்தப்படும். இந்த மாலையின் வழியாக நீங்கள் சொன்ன வேண்டுதலை நந்தி பகவான் என் பெருமான் ஈசன் காதுகளில் போய் சொல்லுவார். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமிக்கு சாத்திய இந்த அருகம்புல்லை கொண்டு வந்து குடிக்கின்ற தண்ணீரில் 2 போட்டு அந்த தண்ணீரை குடித்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். அடுத்தபடியாக மணி. சின்னதாக இருக்கக்கூடிய மணியை வேண்டிக் கொண்டு நந்திகேஸ்வரருடைய கழுத்தில் கட்டலாம். திருமணம் நடக்கவில்லை என்பவர்கள் இந்த மணியை பிரதோஷத்தன்று நந்தி பகவான் கழுத்தில் கட்டுவதாக பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண தடை விலக நந்திகேஸ்வரருக்கு மணி வாங்கி சாத்த வேண்டும். வீட்டில் அவமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கிவிட்டோம், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்தில் அப்பா தவறான பாதைக்கு செல்கிறார், தலை நிமிர்ந்தே வாழ முடியவில்லை, அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எங்களை ரொம்பவும் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் நந்திகேஸ்வரருக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும். வஸ்திர தானம் செய்வது நம் வீட்டில் ஏற்படக்கூடிய அவமானத்தை குறைக்கும் என்பதை நம்பிக்கையாக சொல்லப்படுகின்றது. நந்தி பகவானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு எம்பெருமானை தரிசனம் செய்ய சொல்லுங்கள். கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வரலாம். ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்று நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.